நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். கண் தானம். ஒரு சிறிய நகரத்தில் அழகான பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு பார்வையில்லாத காரணத்தால் அவள் தன்னையே வெறுத்தாள். அவளுக்கு ஒரு அன்பான காதலன் இருந்தான். அவன் அவளை மிகவும் நேசித்ததால் அன்பாக பார்த்து கொண்டான். அவளுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தான். ஒரு நாள் அவள் தன் காதலனிடம் சொல்கிறாள், நான் இந்த உலகை என் கண்களால் பார்க்க வேண்டும். அப்படி என்னால் பார்க்க முடிந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்றாள். அவன் அந்த பெண்ணை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தான், கண் தெரியவில்லையே என்று. ஏன் இந்த சோதனை என்று நினைத்து மிகவும் வருந்தினான். ஒரு நாள் அந்த கண் தெரியாத பெண்ணுக்கு யாரோ ஒருவர் கண்தானம் செய்தார். அவளது சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண்ணால் தன்னுடைய காதலனையும் சுற்றி இருப்பவர்களையும் பார்க்க முடிந்தது. அந்த பெண்ணுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. காதலனும் அந்த பெண்ணும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவளுடைய காதலன் அவளை பார்த்து, உன்னால் இந்த உலகத்தை பார்க்க முடிகிறது, இப்பொழுது என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டான். ஆனால் தன் காதலன் பார்வையற்றவன் என தெரிந்ததும் அந்த பெண் மிகவும் அதிர்ச்சி அடைந்தாள். அதனால் கல்யாணம் செய்ய மறுக்கிறாள். உடனே அந்த காதலன் அங்கிருந்து அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு செல்கிறான். சிறிது நாட்கள் கழித்து அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தில், உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே சந்தோஷமாக இரு, என்னுடைய இரு கண்களையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்று எழுதியிருந்தது. அவள் அந்த கடிதத்தை படித்த பிறகு அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கதையின் நீதி. நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது நம் குணங்களும் மாறுகிறது. அவர்கள் சென்ற பிறகுதான் அவர்களின் அருமை தெரிகிறது. யோசியுங்கள் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று.